அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணம் பெருக இந்த ஒரு நம்பரை நடுவிரலில் எழுதுங்க. நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு நம்பரை எழுதணும், எப்படி எழுத வேண்டும், எழுதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நாம் பார்க்கப்படக்கூடியது ஒரு மணி மேனுஃபேக்சர் தான். லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரக்கூடிய இந்த மெத்தடில் நம்ம மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க. பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இன்றளவும் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு நம்பரை எழுதுனா பணம் வந்துடும் அப்படின்னா எல்லாரும் ஏன் வேலைக்கு போகணும், இந்த ஒரு நம்பரை எழுதிட்டு வீட்டிலே உட்கார்ந்தா பணம் வந்துருமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் சொல்வது, இந்த நம்பரை எழுதுனா உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் உடனே கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்றதையும் நானும் சொல்ல வரலங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். என்னதான் நாம் உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்மளுக்கு கிடைப்பது ரொம்பவே சம்பளம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில சூட்சமமான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இது அவங்களுக்கு உதவி செய்யும். உதாரணத்திற்கு, தினக்கூலியாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம்மா, எங்களுக்கு என்ன பெருசாக கிடச்சிட போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எதிர்பாராமல் உங்களுக்கு சம்பளம் சேர்த்தி வரும். உதாரணமாக தினமும் ஒரு 300 400 தான் வேலை அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இது கொடுக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசு புதுசாக கஸ்டமர்கள் அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு மணி எமர்ஜென்சியில் இருப்பீங்க, ஒரு மருத்துவமனையில் கூட அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு 10,000 பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் பல பேர்கிட்ட கேட்பீங்க, கிடைக்காது. ஆனால் இதை எழுதுவதன் மூலமாக நீங்கள் யாருக்கிட்டையெல்லாம் கேட்டிங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் எப்போயோ போட்ட சீட்டு பணமோ, எப்போயோ ஒரு பேங்க்கில் வச்சுருக்கிற பணமோ, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதனால் நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நம்பரை எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் வித்தின் 3 டேஸில் கூட நிறைய பேருக்கு கிடச்சிருக்குதுங்க. நீங்களும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் பண தேவைகளுக்காக மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கணும், இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், சொந்த வீடு கிடைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஒரு நம்பரை நீங்கள் தாராளமாக எழுதலாம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட டைரெக்டாக நீங்கள் வச்சு பேசுங்க. நான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் இந்த பண விஷயத்தில் நான் கஷ்டப்படவே கூடாது, இந்த பணம் எனக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும், அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அப்படி நீங்கள் அந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இது பலருக்கும் பலன் அடைஞ்சிருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 133 133. இந்த நம்பரை க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களினுடைய இடது நடு விரல், இது ஆகாய விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடு விரலில் நீங்கள் இந்த க்ரீன் கலர் பேனாவை வச்சு 133 அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படிங்கிறதையும் மனதார நினச்சிட்டு
அந்த பணம் கிடைத்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ, அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இந்த பணம் கிடைத்து விட்டது. இப்போ உதாரணத்திற்கு நான் இந்த ஒரு நம்பரை எழுதிட்டு எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, அந்த 10,000 பணம் கிடச்சா நான் யாருக்கு கடன் அடைக்கணும், இல்லை அந்த 10,000 பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பங்கள் ஆசைகள் இருந்தாலும் அதையுமே உடனடியாக நிறைவேற்றும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறீங்களேம்மா, எங்களால் அந்த டைமில் எந்திரிக்க முடியாதே அப்படின்னா ஒரு 10 நிமிடம் ஒதுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் எந்திரிக்கும் போது ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பலரும் பல வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது முற்றிலுமே சக்ஸஸ் ஆகுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து எக்காரணத்தை கொண்டுமே தவற விடாதீங்க. நிறைய பேர் பாருங்களேன், நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்கள் உத்து கவனிச்சிங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்க, கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னாலே நம்மளும் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். அவங்கள முக்கியமாக ஒரு விஷயம் அவங்க கடைப்பிடிக்கிறது, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க. விடியல் காலை 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் உங்களுக்கு சாமி மேலேயே நம்பிக்கை இல்லை, நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் எவ்வளவோ செஞ்சு பார்த்து எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு கூட செய்ய வேண்டாம். அந்த நேரத்தில் எழுந்திருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி செய்யுங்க. அப்போது வந்து நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய முடியும். அதனால் கட்டாயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 133 அப்படிங்கிற எண்ணை உங்களினுடைய இடது கையின் நடு விரலில் எழுதுங்க. இது ஆகாய விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஆகாயத்துக்கிட்ட, அதாவது ஆகாயம் அப்படின்னாலும் பிரபஞ்சம்தான், அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம கேட்ட பணம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய சொல்கிறீங்களே, எழுந்திரிச்சு இந்த குளிரில் குளிக்கணுமா அப்படின்னாலாம் நிறைய யோசிப்பீங்க. குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் கை கால் அலம்பிட்டு வந்து கூட தாராளமாக அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த பவர்ஃபுல்லான நம்பரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதி நீங்கள் கேட்ட விஷயங்கள் 3 நாட்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நீங்களும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.